தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம காசிமேடு உலக கோப்பையை அடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொதுவாக வடச்சென்னை, காசிமேடு அப்படி சொன்னாலே ஏப்பா மீன்லாம் வேற லெவலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பா, செம ஏரியாப்பா, ஆனால் ரவுடி சாதிக்கும்பா, இப்படி தான் எல்லாரும் புரிஞ்சு போல. ஆக்சுவலாக வடச்சென்னையில் இருக்கா மாதிரி சித்தர்களோட பூமி வேற எங்கேயும் கிடையாது. வடச்சென்னையில் இருக்கா மாதிரி ஆன்மீக சுவாசம் எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி வடச்சென்னையில் இப்படி தான் முத்திர குத்திட்டு இருக்கோல. அதுவும் வடச்சென்னையில் இல்லாத விளையாட்டுகளா? எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் அங்கே இருக்காங்கன்றது வடச்சென்னைக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த நல்ல விஷயம் மறந்துட்டு வடச்சென்னை இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த விதைக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. எதுக்காக இந்த அளவு சொல்கிறேன்னா, நம்ம காசிமேடை சேர்ந்த ஒரு இளம் மங்கை உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹைலைட்டான விஷயம் பாருங்க. 7th வேர்ல்ட் கப் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மாலத்தீவு இருக்குல்ல, அங்கே நடந்து முடிஞ்சதுங்க. இதில் ஆக்சுவலாக 17 நாடுகள்ல இருந்து 150 பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க இந்த கேரம் போட்டிகளில் பங்கு பெறுறதுக்காக. எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம்ம சென்னை வாசிகளுக்கு கீர்த்தனா லோகநாதன், காசிமேட்லேருந்து போகிற பொண்ணு எப்படியாவது ஒரு கப் அடிச்சா போதும், ஒரே ஒரு கப் அடிச்சா போதும். வடச்சென்னையில் கேரம் சார்ந்து பல பேரும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களே, இதன் மூலமாக நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைப்பாங்களே, அவங்களோட ட்ரீமுக்கு எல்லாமே ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி விட்டா மாதிரி இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தவங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒன்றுன்னா இந்த 3 வச்சுக்கோ அப்படின்ட்டு 3 தங்கப்பதக்கங்கள். நம்ம காசிமேட்டு பொண்ணு 3 தங்கப்பதக்கங்கள். அதுவும் இந்த மகளிர் ஒற்றையர் பிரிவாக இருக்கட்டும், இரட்டையர் பிரிவாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டுமே, 3த்துலையுமே கோல்டு அடிச்சிருக்காங்க நம்ம கீர்த்தனா. ஆக்சுவலாக அவங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் போது கேரம் ஆட ஆரம்பிச்சவங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 13 வருஷங்களா அவங்களுக்கு கேரம் மட்டும் தான் உயிர் மூச்சா இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இப்போ அறுவடை பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. காசிமேடு பெரிய வேற லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கு சர்வதேச அரங்கில், இந்தியா அளவில் சர்வதேச அரங்கில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வேர்ல்ட் கப் சார்ந்து இங்கே கிளம்புறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், முயற்சியிலேயே 3. இதுதான் காசிமேடு புள்ளிங்களோட ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரென்த்து. இதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறது இருக்குல்ல, அதையெல்லாம் தவிர்த்தா இதுக்கப்புறமாச்சும் சிறப்பாக இருக்கும். சரியான விஷயம் மக்களே. இதை பற்றி தான் எல்லாருமே நம்ம பேசணும் அதிகமாக. நம்மளாம் அதிகமாக அதை பற்றியாக பேசிக்கிட்டு இருக்கோம். சரி விடுங்க. சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்ம கீர்த்திகா வந்து லேண்ட் ஆனாங்க. சரியான வரவேற்புங்க. அதுவும் தேசிய கொடியை அவங்க மேலே தோளில் சுமந்துக்கிட்டு வந்த காட்சிலாம் இருக்கு, காண 1000 கண்கள் வேணும். நம்ம காசிமேடு பெருமிதம் அந்தளவுக்கு ஏர்போர்ட்டில் வரும்போது என்ட்ரி கொடுக்கும்போது கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அப்ளாஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. உலகக்கோப்பையோடு சால்வையை பார்க்க முடியுமா அவ்வப்போது நம்ம, அது இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சால்வை அணிகிற பழக்கம் எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். கீர்த்தனா அவர்கள் வெற்றி மங்கை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிக்கு பிற்பாடு எங்கள் அம்மா நகையை அடமானம் வச்சு தான் எனக்கு காசுலாம் கொடுப்பாங்க. தேவைப்படலை அப்பப்போ செலவுக்கு போயிட்டு வரதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. அதை பார்க்குறப்ப நான் ஒரு மாதிரி உடஞ்சிருவேன். எங்கள் அம்மா போட்டிருக்கிறதே பொட்டு நகை தான், ஆனால் அதை கொண்டு போய் எனக்காக அடமானம் வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நான் உடஞ்சி அழுதுகிட்டே இருந்திருப்பேன். பல முறை நான் அதை பண்ணலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டேன், பெரிய ஒரு வெற்றியை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டேன்னா எங்களோட வாழ்க்கை தரம் மாறும், எங்கள் அம்மாவோட கஷ்டம் போகும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். எங்கள் வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதுங்க, இடம் ரொம்ப சிறுசு. அப்பேற்பட்ட வீட்டில் இருந்தே தான் நான் இது போல் சாதனை பண்ணியிருக்கேன். ஏன்னா இரவு தூக்கம் இல்லாமல் நீங்கள் உழைக்கணும், எவ்வளோ கஷ்டமான விஷயம் புரியுதா மக்கள்? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து வந்திருக்காங்கன்னு தெரியாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு அரசு வேலை தந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அப்படின்றாங்க. எழுதி வச்சுக்கலாம், கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு போகும், அரசு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க, இதுதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள்னு கேட்குறாங்க. பல நாடுகள்லாம் பணக்கார வீடுகள்ல இருந்து நிறைய இது போல் கேமில் வந்து விளையாடி அதில் ஜெயிக்கிறவனே ஆகா ஓகன்னு பேசிகிட்டு இருப்போம். தங்கறதுக்கு ஒன்றதுக்கு பெருசாக வீடுன்றது சரியாக இல்லாமல் இருக்குது. சொந்த வீடு அப்படின்னாலும் நார்த் மெட்ராஸ் சைட் போனீங்கன்னா தெரியும், சொந்த வீடுன்னு பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் போனீங்கன்னா இது வீடா அப்படின்னு தான் கேட்க தோணும். தம்மத்தோண்டு ஒரு ரூமில் தான் அவங்களுக்கான கழிவறை வசதி, அவங்களுக்கான சமையலறை, அவங்க ஓய்வெடுப்பதற்கான நம்ம ஹால்னு சொல்லுவோம் பாருங்க, சோகால்டு, அது மாதிரி சின்ன இடம், அதுக்குள்ளே வாழணும் அவங்க. இதுலேருந்து ஒரு பொண்ணு சாதிச்சிருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தமிழக அரசோட ஊக்கத்தினால தான் நான் இந்த அளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ட்டும் கிரெடிட்ஸை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கேர்த்தனா அவர்கள். இது ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இந்த அம்மா தான் கீர்த்தனாவோட அம்மா. இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என் பொண்ணுக்கு 6 வயசு இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச அப்போ தான் கேரம் ஆட ஆரம்பித்தா.
அவளுக்கு கேரம் அவ்வளோ பிடிக்கும். மற்ற விஷயத்தோட கேரம் தான் ரொம்ப பிடிக்கும். அரசு என் பொண்ணுக்கு சில உதவிகள் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கோப்பைகளை வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இடம் கிடையாதுங்க. ஏன்னா வீடே தம்ம தோண்டு வத்திப்பட்டி மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு எவ்வளோ கோப்பை தான் வைக்கிறது. என் பொண்ணு அவ்வளோ கப்ஸ் ஜெயிச்சிட்டு வருவா, மெடல்ஸ் ஜெயிச்சிட்டு வருவா. அதனால இந்த போர்ட் ரூம் இருக்குல்ல, அங்கே தான் வச்சிருப்போம் அப்படின்றாங்க. இந்த கேரம் போர்டில் வைக்கிற அறைன்னு இருக்கும் பாருங்க. நீங்கள் வடசென்னை படத்தில் பார்த்துருப்பீங்களே, கிளப்பு மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். மழை வந்தால் எங்கள் வீடு ஒழுகும். ஓட்ட உடசலாக இருக்கும், ஒழுகும். இதனால நைட்டு மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு தூக்கம் போயிடுங்க. 4 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குவோம், அங்கே தான் தங்கணும். 4 பேரில் ஒருத்தர் போயிட்டார். அதாவது என்னோட கணவர் 2017 வருஷமே மாரடைப்பில் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஸோ நான், என்னோட பொண்ணு, என்னோட பையன் 3 பேரும் தான் அந்த வீட்டில் தூங்குவோம். அப்படி ஒழுகிட்டு இருக்கோம். என் மூத்த பையன் படிச்சுட்டு இருந்தான், நல்லா தான். ஆனால் என்னோட கணவர் தவறின பிற்பாடு வீட்டை பார்த்துக்க ஆள் இல்லை. அதனால் என் பையனோட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ஒரு துணி கடையில் என் பையன் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த பையன் சம்பாதிக்கிற காசு இருக்குல்ல, அதை வச்சு தான் நானும் என்னோட பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு பெருசாலாம் படிக்கலைங்க, 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அதுவும் 3 சப்ஜெக்டில் அவளால் பெருசாக தேர முடியல. அது காரணம், அவளோட அப்பா இறந்ததுமே அந்த பொண்ணுக்கு படிப்பு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஒரு கடத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டா. அதுக்கப்புறம் கேரமில் அதெல்லாம் தாண்டி தான் கவனத்தை செலுத்தி இப்போ என் பொண்ணு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஏதோ ஓல்டுன்றாங்க, அங்கெல்லாம் போயிட்டு கப்பெல்லாம் எடுத்துட்டு தான் சொல்கிறாங்க என் பொண்ணு அதுன்னு. இந்த அம்மா அந்தளவுக்கு பேசுகிறாங்க. கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் கேரம் போர்டு அப்படின்னாலே என் பொண்ணு தான். என் பொண்ணு தான் கேரம் போர்டுன்னு ஒரு அறிஞர் பொருளே அந்த பொண்ணு செட் பண்ணி வச்சாங்க. அந்த அம்மா அவ்வளோ பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. இது போல் வேர்ல்ட் கப்பில் நம்ம மக்கள்லேருந்து ஒருத்தவங்க மேலே போய் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சந்தோஷமான வார்த்தைகளை அவங்க உதிர்க்கும் போது அதை கேட்குற சந்தோஷம் இருக்கு பாரு, நம்மளுக்கு வேற லெவலில் இருக்கும். அதான் சென்னையில் நம்ம பெருசாக பேசுவோமே ஸ்லாங்கில், இட்டாண்டா ஊட்டாண்டா போயாச்சு கொஸ்தரா அது இதுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அதே ஸ்லாங்கை இவங்க பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட்டுப்பா, இங்கிலீஷ்லேயே இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இந்த வேர்ல்ட் கப் வச்சாருனா பேசுகிறத. கசிமேட்லேருந்து போயிட்டு வந்து இந்த ஸ்லாங்கில் பேசுறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. கீர்த்தனாவோட அந்த வெற்றி வரிகளை இப்போ நீங்களே கேளுங்க. என் பேர் கீர்த்தனா. வந்து 3வது படிக்கும் போதுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷமா விளையாடிட்டு இருக்கேன். இந்தியாவுக்கோசம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்தியாவுக்கோசம் விளையாட போறோன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதேமாதிரி வின் பண்ணோம் ரொம்ப நோக்கத்தில், இந்த டீமில் வின் பண்ணோம், இண்டிவிஜுவல் சிங்கிளில் வின் பண்ணோம். எவ்ரிடே ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டு கஷ்டம்லாம் மாறணும். எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி ஒன்றும் இல்லை, ஏழ்மையான ஃபேமிலி நாங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இல்லை, எனக்கு எங்கள் அம்மா ஒன்று தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இவ்வளோ இந்தியாவுக்கோசம் விளையாட வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மேட்ச் வின் பண்ணணுன்ட்டு. எவ்ரிடே ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு கஷ்டம் மாறணும், நாங்கள் ஒரு வீடு கட்டணும். எனக்கு இந்த ஆசை உண்டு தான், எங்கள் வீடு கட்டணும், நல்லா வச்சுக்கணும் எங்கள் அம்மாவை. அந்த ஒரு ஆசை தான். வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதேமாரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. தேங்க்யூ. She told that her name is Keertana and she has been playing for the past 13 years from her 3rd standard. And she felt very proud and happy to participate and represent India. And this is her first time representing India in this championship. And also she feels lucky that she had won the women's singles title as a World Cup winner now. And her father has passed away, and her mother was the one who is taking care of her. She sacrificed her whole life, and now she was taking care of her. And she was also a part of her struggle to participate in this championship. And her main aim is to take care of her mother and to win more championships further. And also she had the support of her state association and as well as All India Carom Federation. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், வட சென்னையில் இல்லாத விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களா என்ன? எனக்கு தெரிஞ்ச பாக்ஸிங், அங்கே நீங்கள் கடைஞ்சி எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸர்ஸ் கிடைப்பாங்க. அண்ணன் தேவராஜெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைவெல்லாம் வேற ரகம். அவர் உருவாகிற பசங்க இன்னும் தரமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இன்னொரு பக்கம் இங்கே கேரம்னு எடுத்துக்கிட்டாலும் பசங்க அடிச்சிக்க முடியாது. உதாரணம் வேர்ல்ட் கப்பே வந்துருச்சு, அதுவும் 3 கோல்டு மெடல் வேறு. இன்னொரு பக்கம் ஃபுட்பால். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுட்பாலில் பெருசாக சோபிக்கணும் அப்படின்னா வடச்சென்னை பக்கம் பசங்களை எடுங்க, என்ன டேலண்ட் தெரியுமா பசங்களுக்கு அங்கே. இதை தாண்டி இன்னும் நிறைய விளையாட்டுகள். ஏன்னா அங்கே பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று படிப்பில் ஏதாவது மிஸ் ஆகுதா, ஒரு கேம் எடுத்து ஒரு ஸ்போர்ட் எடுத்துகிற கையில் கண்டிப்பாக அதுவும் நான் கோட்டையில் கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் பசங்க மனசில் இன்புல்ட்டாகவும் இருக்குங்க. சென்னையில் வசித்தவங்க, குறிப்பாக வட சென்னையில் வசித்த மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸா ஓகே. ஏன்னா இந்த இடங்களில் போயிட்டு தமிழ்நாடு அரசு நிறைய கேம்பை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
நிறைய டேலண்டட் பர்சன்ஸை வெளியெடுக்க முடியும். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் வாய்ப்பு மட்டும் கிடச்சிருச்சுன்னா, கோல்டு என்னங்க கோல்டு 1 2 100 கோல்டு 1000 கோல்டு அடிச்சுட்டு வர பசங்க இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி மட்டும் அரசு கொடுத்துட்டாங்கன்னா இதை விட ஒரு நல்ல விஷயம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்ந்து வேறு எதுவுமே இருக்காதான்னு நினைக்கிறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது போல் செய்திகளை ட்ரெண்ட் ஆக்கிங்க. அதை விட்டு ஒரு பொண்ணு புடவை கட்டுமா, சுடிதார் போடுமா, அப்படி நடந்து வருமா, சிரிக்குமா, காதில் இருக்க கம்பல் லைட்டாக காற்றுல ஆடுமா, இதை எடுத்து போடுவாங்க ஸ்லோ மோஷனில். அதுக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸு, வியூஸு, ஷேர் பயங்கரமாக, இது பார்த்தாதுன்னு ட்ரெண்ட் ஆக்கி விட்டு டிஎம் ஃபார் பெய்ட் ப்ரொமோஷன்னு அவங்க ஒரு விஷயத்தை மேலே ஏற்றுறதுக்கு பசங்க காரணமாக அமைஞ்சிடுறாங்க. ஆனால் எதை ட்ரெண்ட் பண்ணணும்? ஓகே, இதை சொன்னால் பூமர் அடிவீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள். நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், அரசியல் கலப்பே இல்லாமல் ஒரு விளையாட்டுன்ற விஷயம் இருக்குனாக்கா அதுலேருந்து மட்டும் தான் பெஸ்ட்டான டேலண்டட் பர்சன்ஸை வெளியெடுக்க முடியுமே. இதுக்கு இவங்க ஒரு ஆகச்சிறந்த சான்று. அஞ்சாவது கடைசி சிந்திக்க வேண்டிய விஷயம், கனவும் உழைப்போ உங்களுக்கு கடல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒழுகிற வீடு இருக்குல்ல சொட்டு சொட்டா, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அப்சங்களாகவே இருக்காதுங்க. இந்த நல்ல நேரத்தில் கீர்த்தனாவுக்கு நம்மளோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.